அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறிய குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பித்தார்கள். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தமானவன், அல்லாஹ் சுத்தத்தை தவிர வேறொன்றையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு கேவியதைத்தான் அல்லாஹ் முஃமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபிமார்களே, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அழகிய முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் உண்ணுங்கள், வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையைத்தான் அல்லாஹ் முஃமின்களுக்கும் கொடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஹலாலான முறையில் உண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் வெகு தூர பயணம் மேற்கொள்கிறான். அவனுடைய முகமெல்லாம் தூசி படிந்து விடுகிறது, அவனுடைய தலையெல்லாம் பரட்டை தலையாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அழைக்கிறான், யா ரப் யா ரப், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற வருவதுடைய பொருள், யா அல்லாஹ் நான் சிரமத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய சிரமத்திற்கு விடுதலையை கொடு என்று சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வை அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் உண்ட உணவு ஹராம், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம், அவனுடைய வாழ்வே ஹராமில் மூழ்கி இருக்கிறது, அல்லாஹ் தடுத்த முறையில் மூழ்கி இருக்கிறது. அல்லாஹ் இந்த அழைப்பிற்கு எப்படி பதில் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடித்தார்கள்.